Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி மாதம் 2024 ஆண்டில் கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக காத்து வழிநடத்துகிறவர்களாக நன்றி செலுத்தி இந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி கர்த்தர் நம்மை அழைத்ததற்காக நன்றி செலுத்துவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இன்னும் நடக்க போகும் காரியங்களை குறித்தும் ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டு நம்மை ஒரு புது மனுஷியாக நம்மை வாழ வைக்க போகின்றவர் அவர் ஒருவர் தாமே என்று நாம் மனதளவில் அதை உணர்ந்து ஆண்டவருடைய பாதையில் அவள் பாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் சரணடைவோம். அப்படியாக இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு பாருங்கள். அவரை நாம் ஆலயத்திற்கு அடையெடுத்து வைக்கும் பொழுது உள் மனதிலிருந்து நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் பாடி அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு மீண்டுமாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் நாவினால் உச்சரிக்க வேண்டும். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக ஆண்டவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் முழு மனதோடு துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை புது பிறவி மனுஷியாக நம்மை வாழ வைத்து ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை சந்தித்துக்கூடிய கர்த்தர் ஒருவர் தாமே என்று நாம் உணர்ந்து இந்த நாளில் நாம் அவரை துதித்து பாடுவோம். அப்படியாக நான் உங்களுக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்துக் கொடுக்கின்றேன், அதற்கு அர்த்தத்தையும் கொடுக்கின்றேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 17 அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இது அர்த்தத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவர். தேவனாகிய கர்த்தரில் நாம் வைக்கும் நம்முடைய தனிப்பட்ட விசுவாசம் அற்புதமான பலன்களை தருகிறது. நாம் அவர் மேல் வைக்கும் உண்மையான அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான அதிசயமான பலன்களை நமக்கு கொடுக்கிறது என்று நாம் இந்த வார்த்தைக்கு நாம் தெள்ள தெளிவாக அர்த்தங்கள் புரிய வைக்கின்றன. தேவன் நம் வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவைகளை நாம் அடைந்து கொள்ளுவதற்கு விசுவாசம் கதவை திறந்து விடுகிறது. நம்மில் கர்த்தர் நம்மை அன்போடு ஒவ்வொரு நாளும் அரவணைத்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன செய்ய விரும்புகிறோமோ அத்தனையும் அவர் நமக்கு நம்முடைய விசுவாசத்தின் வாயிலாக நம் தேவைகளை ஒவ்வொன்றும் அவர் நமக்கு கதவை திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நம்முடைய விசுவாசத்தின் அந்த வாயிலாக, விசுவாசத்தின் அந்த நம்பிக்கையின் வாயிலாக கர்த்தர் நம் தேவைகளை அவருடைய கதவை திறந்து நமக்கு வைக்கின்றார். அப்படியாக நம் தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அவரை நாம் தியானிக்க வேண்டும். தேவன் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கும் உண்மையான விசுவாசம் அவர் என்ன செய்ய போகிறாரோ அதற்குரிய களத்தை உருவாக்குகிறது. நம்மில் கர்த்தர் எவ்வளவு அன்பு செலுத்துகிறார். நாம் அப்படியாக கர்த்தரிடத்தில் அன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? நாம் அப்படியாக அன்பு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்கு என்னென்ன செய்ய போகிறார் அதற்குரிய களத்தை நமக்கு உருவாக்கி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அப்படியாக கர்த்தர் திடமனதோடு இருங்கள், சந்தேகம் வேண்டாம், தேவன் மீது உள்ள உங்கள் விசுவாசத்திற்குரிய பிரதிபலனை நிச்சயமாக அடைந்து கொள்வீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள் கர்த்தரிடத்தில், விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தரிடத்தில்.
மகிழ்ச்சியோடு இருங்கள் கர்த்தரிடத்தில். நீங்கள் மனதோடு இருங்கள், திட மனதோடு இருக்க வேண்டும். சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சமர்ப்பிக்கும் பொழுது திட மனதோடு இருக்க வேண்டும். சந்தேகம் இருக்கக்கூடாது. மனிதரிடத்தில் சந்தேகம் இருக்கலாம், மனிதர்கள் சந்தேகம் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு போகும் பொழுது, கர்த்தரை நாம் முழு மனதோடு தியானித்து அவரை ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், திட மனதோடு இருங்கள், சந்தேகம் வேண்டாம். என்னிடத்தில் கூறிவிட்டீர்கள், என்னை நோக்கி நீங்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கு சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. உள் மனதிலிருந்து உங்கள் விசுவாசத்திற்குரிய பிரதிபலனை நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் தெல்ல தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். என் அன்புள்ள ஆண்டவரே, இன்று இப்போதே நான் உம்மில் என் முழு நம்பிக்கையையும் வைக்க தீர்மானம் செய்கிறேன். நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர், நீரே இணையாளும் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், தாவீது அரசன். நான் உம்மை மாத்திரமே சார்ந்து ஜீவிப்பேன் ஒவ்வொரு நாளும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னுடன் இருப்பதினால் நான் எழுந்து நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வேன் என்று இதோ இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் இந்த வார்த்தைகளை சமர்ப்பிக்கிறேன் என்று நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் குறிப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயம் பலனை தருவார். இதில் மாற்றுவதற்கு ஒன்றுமில்லை. அப்படியாக நாம் கர்த்தரை நோக்கி குறிப்பிடும் பொழுது மகிழ்ச்சியோடு அவரை ஆராதித்து துதித்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஓய்வு நாளை அவருடைய கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி வருவார்கள். இந்த நாளில் அவருடைய தேவைகளை நான் சந்தித்து, அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து, அவருடைய மனக்கவலைகள் எல்லாம் இறக்கி வைத்து, அவருடைய கண்ணீர் எல்லாம் நான் தீர்த்து வைக்க போக்கி துடைத்து ஒவ்வொரு நாளும் அவரை நான் தேற்றுவேன், பலப்படுத்துவேன், புதுப்பிப்பேன், பரிசுத்தப்படுத்துவேன் என்று உங்களையும் என்னையும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் அழைக்கின்றார். அவருடைய அழகான கண்களால் நம்மை பார்க்க அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக ஞாயிற்றுக்கிழமையை அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் அப்படியாக நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியை ஆன்மாவை நாம் ஆராதித்து இறைவனை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவி,
இப்பொழுது நாம் அனைவரும் அவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். அவருடைய வார்த்தையை நீங்கள் தெளிவாக கேட்டு மீண்டுமாக அவருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு படித்து நீங்கள் பயன்பெறுங்கள். அவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் மனதில் பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7-12 வாசித்து நீங்க பாருங்கள். உண்மையாய் தேடுகிறவர்களை தேவன் ரட்சிக்கிறார். உண்மை உள்ள அந்த ஆன்மாவை கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறார். உண்மையுள்ள அந்த வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது, ஆண்டவருடைய விசுவாசத்தில் நாம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையாய் தேடுகிறவர்களை, என்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுவர்களை நான் ரட்சிக்கப்படுவேன். அப்படியாக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட நம்மை அழைக்க நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் இந்த வார்த்தைகளுக்கு நாம் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியினோட கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்திலே தேவன் வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக வார்த்தைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த செர்கியு பவுல் என்பவன் ஆளுகை செய்கிற அதிபதி, அரசு அதிகார வல்லமையின் பிரதிநிதி. அவன் சீப்ரு தீவின் பாப்போ பட்டணத்தில் ரோம அதிபதியின் ஆளுநராக இருந்தான். யாரு? இந்த செர்கியு பவுல் என்பவன் அரசு அதிகார வல்லமையின் பிரதிநிதியாக இந்த ரோம பட்டணத்தில், பாப்போ என்ற பட்டணத்தில் ரோம அதிபதியின் ஆளுநராக அவன் சீப்ரு தீவின் பாப்போ பட்டணத்தில், சீப்பு தீவினில் அந்த பாப்போ பட்டணத்தில் ரோம அதிபதியின் ஆளுநராக வாழ்ந்து கொண்டிருந்தானாம். யாரு? இந்த செர்கியு பவுல் என்பவன். இந்த செர்கியு பவுல் இவன் ஒரு ஞானியும் நல்ல விசுவாச விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் மனதுடையவனாயிருந்தான். இவன் ஒரு ஞானியும் கூட, நல்ல ஞானத்தினால் வளரக்கூடிய மனுஷன், விசேஷ நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் மனதுடையவனாக இந்த செர்கியு பவுல் என்பவன் இந்த சீப்ரு தீவின் பாப்போ பட்டணத்தில் ரோம அதிபதியின் ஆளுநராக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அந்த பர்னபா, சவுல் என்னும் 2 மனிதர்களும் ஒரு புதிய மார்க்கத்தோடும் புதிய உபதேசத்தோடும் தன்னுடைய பட்டணத்திற்கு வந்திருப்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே இந்த மார்க்கத்தை குறித்தும் அவர்கள் பிரசங்கித்து வந்த விஷயங்களை குறித்தும் அறிந்து கொள்ள வாஞ்சையுடையவனாய் அவர்களை தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்தான். இந்த செர்கியு பவுல் என்பவன் அந்த சீப்ரு தீவில் பட்டணத்தில் அரசு ஆளுகை மனிதனாக வாழ்ந்தான். அவன் அந்த ரோமை ஆளும் அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? அந்த இடத்தில் பர்னபாவும் சவுலும் அந்த பட்டணத்திற்கு வந்து ஒரு புதிய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? அந்த செர்கியு பவுல் என்பவன் அதை கேள்விப்பட்டவுடன், அவர்களை கேள்விப்பட்டவுடன் விஷயங்களை குறித்து அவன் வாஞ்சையுடையவனாய் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அவர்கள் இருவரையும் அந்த செர்கியு பவுல் என்பவன் அழைத்தான். அதிபதியின் உள்ளத்தில் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த செர்கியு பவுலுடைய அந்த மனதில், அந்த அதிபதியின் உள்ளத்தில் ஒரு ஆவிக்குரிய விசுவாசம், ஆவிக்குரிய அந்த யுத்தம் அவன் மனதில் எழுப்பிக் கொண்டிருந்ததாம். விசுவாசமா அல்லது அவிவிசுவாசமா, கள்ள உபதேசமா அல்லது உண்மையான உபதேசமா, இப்படியாக தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்த முயற்சியில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். கட்டுக்கதைகளுக்கு செவியை விலக்கி சத்தியத்திற்கு செவியை சாய்க்க தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேந்திக்கொள். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலில் சத்தியத்தை, உண்மையை அறிந்து கொள்வதில் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினான் அந்த செர்கியு பவுல் என்பவன். இரண்டாவது, பர்னபா சவுலின் செயல்
பொழுது உண்மையை அவன் கண்டறிந்து கொண்டான். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். யாரு? அந்த சர்கியு பவுல் என்பவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த பட்டணத்தில் அந்த பர்னபாவும் சவுல் என்பவன் இருவரும் சேர்ந்து அந்த பட்டணத்தில் வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த அதிபதியான சர்கியு பவுல் என்பவன், ரோமையை ஆளுகின்ற அந்த பவுல் சர்கியு பவுல் என்பவன் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு அவன் முழு மனதோடு விசுவாசித்தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சர்கியு பவுல் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, மாறாக கர்த்தருடைய உபதேசத்தை குறித்தே அதிசயப்பட்டான். அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றும் கேட்டு அவன் மிகுந்த மனம் உருகி அதிசயப்பட்டு அவன் மகிழ்ச்சியில் அவன் ஆழ்ந்து கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றாரோ. சுவிசேஷமே ரட்சிப்பின் தேவ பலனாய் இருக்கின்றது என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சர்கியு பவுலுடைய விசுவாசம் தன்னுடைய கடந்த கால பாவங்களில் இருந்து மனம் திரும்புதலுக்கும் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவதற்கும் பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவதற்கும் வழி நடத்திற்று. இப்படியாக சர்கியு பவுலுடைய விசுவாசம் ஒவ்வொன்றிலும் அவளுக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38இல் வாசித்து பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். இன்றைக்கும் நம்மில் சிலர் ஆவிக்குரிய வாழ்வில் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற தவறான எண்ணத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மை. தங்களுக்கு தெரிந்த சத்தியமே போதும் என்றும் கருதி கொண்டிருக்கின்றனர் சிலர். ஆனால் சர்கியு பவுல் மிகுந்த ஞானமுள்ளவனாயிருந்தும் நம்மை போல் எண்ணாமல் தேவனுடைய முழுமையான ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க ஆவலுடையவனாய் இருந்து சத்தியத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தான். இந்த சர்கியு பவுல் என்பவன் தேவ வசனத்தை அறியாமல் இருப்பது தப்பான எண்ணத்திற்கு வழிவகுக்கும் என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. பாருங்கள், இந்த சர்கியு பவுல் என்பவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதிசயப்பட்டு அவன் என்ன செய்தான்? தேவனுடைய வசனத்தை அறியாமல் இருப்பது தப்பான எண்ணத்திற்கு வழிவகுக்கும் என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. அப்படியாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும். இந்த கடைசி நாட்களில் நாமும் கூட சர்கியு பவுலை போல சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதில் நாம் மிகவும் ஆர்வமுடனும் தீர்மானமும் உடையவர்களாய் இருப்போம். எவ்வித எதிர்ப்பை கண்டும் கவலைப்படாமல் உறுதியாக இருந்து கேட்ட சத்தியங்களை வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து உண்மையை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை இதை நான் உங்களுக்கு வாரம் வாரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை 2-3 நிமிடம் படித்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த சத்தியம் நமக்கு வாழ்க்கைக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. அந்த வசனங்களை நாம் வார்த்தைகளை எடுத்து நாம் நாவினால் உச்சரிக்கும் பொழுது நமக்கு உண்மை புரியும். அந்த வார்த்தைகளில் நாம் கீழ்ப்படிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் கள்ள போதனைகளில் இருந்தும் போலியான அற்புதங்களில் இருந்தும் விடுபட்டு உண்மையான விசுவாசத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை பெற்று மகிமையில் நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் என்று இந்த வார்த்தைகளை நமக்கு தெல்ல தெளிவாக வசனங்களில் நமக்கு உண்மையுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு
நமக்கு வாழ்க்கைக்கு அடங்கி கொண்டிருக்கின்றன, அவளுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்று நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை படித்து படித்து வாழ்க்கையை நாம் அவருடைய பாதையில் செல்வோமானால் கர்த்தர் இந்த உலகில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கர்த்தர் நம் தேவைகளை எல்லாம் இரட்டிப்பாக கொடுப்பார். அப்படியாக நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையில் நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்று சிந்திக்க வேண்டும். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்று ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியோடு அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். இதை நீங்கள் படித்து பயன்பெறுங்கள் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை கூறிக்கொண்டிருக்கின்றேன், அழைக்கின்றேன். அப்படியா இந்த நேரத்தில் காணிக்கைக்கு நாம் கடந்து செல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இரட்டிப்பான காரியங்களை வாய்க்க பண்ணுபவர் கர்த்தர் ஒருவர் தாமே. அப்படியா இந்த நேரத்தில் காணிக்கை கடந்து செல்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தலும் இவ்வாறு உன்னுடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட்டு, இந்த திருவிருந்தில் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பாவும், திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் அருந்தும் பொழுது எங்களை நீர் புதுப்பித்து உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் போல நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அப்படியாக நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிட்டு அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஒருமனப்பட்டு நாம் பகிர்வோமாக. கடைசியாக நாம் அனைவரும் அவருடைய நன்றியோடு அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் அவரை நாம் பாடி துதிப்போமாக. எக்கால சத்தம் வானை தொலைக்கிறது, நம்மீது மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானை தொலைக்கிறது, நம்மீது மகாராஜன்
முழு மனதோடு பெற்றுக்கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.